Hi, hello friends, welcome to ᴅᴏᴍᴍᴇ. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் தான் பார்க்குறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம். இந்த விசுலேஷன் மேக் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் ஏபிளேயர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐக்கன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டீங்கன்னா பாட்டமில் வந்து லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து நான் கொடுத்துருக்க டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் செட் ஆகிடும். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் எம்டியாக இருக்கும். உங்களுக்கு இதில் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஆன் பக்கத்தில் பென்சில் ஐக்கன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணால் அது எதுக்குண்டான இமேஜ்னு உங்களுக்கு டேக்லைனில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணுறதுக்கான இமேஜ் அது வந்து இப்போ ரைட் சைடு இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கஸ்டமரில் பாக்ஸ் ஆன கிளிக் பண்ணிட்டு இப்போ பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோட்டோ இமேஜ்லாம் செட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கடுத்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து பிளர் எனபிள் வந்து அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணியிருக்கோம். அதை டிக் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும் இந்த இமேஜ் வந்து. இப்போ வந்து ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டீங்கன்னா அங்கே ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அதை ஸ்கேலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 750 ஓகே 850 ஓகே. இந்த அளவுக்கு வந்து ரெண்டுமே வந்து 850 வச்சிட்றேன் ஸ்கேலில். ஃபஸ்ட் ஒன்று வந்து 850 வச்சுக்கோங்க. 850 வச்சுட்டு லாஸ்ட் ஒன்று வந்து 800 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்குது. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஷேடை வந்து ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜை கிளிக் பண்ணிட்டு கஸ்டமர் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு இல்லை நாலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஒயிட் கலரில் வந்து ஷேடாக இருந்த மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணி இப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கீழே பிளர் ஆஃப் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்ட்டிகல்ஸ்க்குண்டான பிளர் ஆஃப் ஆல்ரெடி உங்களுக்கு ஆட் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் அது தேவையில்லை. இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பார் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குண்டான பார்னா பாட்டமில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ பேக் வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு அதுக்குண்டான பார் தான் அது வந்து. இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன டேக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ் வந்து இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்குது. அது ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமரில் பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் பார்டர் இமேஜ் வந்து எந்த ஃபோட்டோ வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ உங்கள் பார்டர் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்குண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் வந்து பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து செட் ஆகலை. இப்போ நான் வேறு ஒரு பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுது பார்டர் இமேஜ் வந்து ஆட் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை கஸ்டமரில் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸாக கொடுத்துருப்பாங்க சர்க்கிள். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது உள்ள சர்க்கிள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு அந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு சர்க்கிள் வரும். அந்த கலரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி மேலே ஓவரால் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை கலரை சேஞ்ச் பண்ணி நினச்சின்னா ஃபஸ்ட்டாக ஒரு கலர் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ பேக் வந்துடுறேன். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன டேக்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மொபைல் மியூசிக் ஜிஃப்னு இருக்காங்க. ஜிஃப் இமேஜுக்கு உண்டான மொபைல் மியூசிக். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆல்பம் ஆர்ட்னு லாஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் மூணாவது உள்ள பாக்ஸில் வந்து டிக் பண்ணியிருக்கோம். அதை டிக் எடுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜிஃப் இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். இந்த மாதிரி வந்து அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பட்டன் ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ் பிஎன்ஜி இமேஜ். இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜை கிளிக் பண்ணிட்டு கஸ்டமரில் பாக்ஸில் கிளிக் பண்ணி பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் ஜிஃப் இமேஜ் வந்து எந்த ஃபோல்டோ பிஎன்ஜி இமேஜ் வந்து எந்த ஃபோல்டோ வச்சிருக்கீங்க அந்த ஃபோல்டோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளே பட்டன் இமேஜ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மோடு ஃபீல் த சாங் டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்குண்டான இமேஜ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு அதே மாதிரி வந்து இமேஜ் கிளிக் பண்ணி கஸ்டமர் பாக்ஸை கிளிக் பண்ணி பிக் இமேஜ் கொடுத்து இப்போ நான் ஆல்ரெடி வந்து பிக்சரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளேல வராது. அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வர வைக்கிறதுக்கு ஜென்ரேட் ஆல்பம் ஆர்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கீழே இருக்கும். லாஸ்ட்டாக வந்து அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணியிருக்கோம். அதை டிக் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசுவலாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு இதில் வந்து ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு ஐக்கில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். பாட்டம் வந்து ᴅᴏᴍᴍ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான டெக்ஸ்ட் இது வந்து நீங்கள் ஆட் பண்ண நினச்சின்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து கிளியர் பண்ணிட்டு உங்கள் நேமை கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து சேனலோட நேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டம் வந்து இப்போ பேக் வந்துடுறேன். இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போசிஷன் 1ல் வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குண்டான பார்ட்டிகல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் இமேஜ் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கான பார்ட்டிகல்ஸ் அது வந்து இப்போ நம்ம வந்து ஹார்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ பிக் இமேஜ் கொடுத்து நான் பார்ட்டிகல்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹார்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசுவலாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியல. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா தெரியறதுக்கு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டாட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து அந்த காம்போசனுக்கு மேலே வந்து ட்ராக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு டிஸ்பிளே தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஹார்ட் இமேஜ் வந்து ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்தமாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.